ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் ஆகாரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் செஞ்சு சப்பாத்தி மீதமாகி போச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை மசாலா சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். செஞ்சது உடனே காலியாயிரும். டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்குங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 5 சப்பாத்தி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து இதை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மை வருங்க, அந்தளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தாளித்து விட்டுடலாம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண இஞ்சி 1 டீஸ்பூன், பூண்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா வெங்காயம் வதங்கினதும் இது கூட சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து இதை வந்து நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கு நம்ம தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கிட்டு சேர்க்கும்போது கரம் மசாலாவோட ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மேங்கோ பொடி சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது நம்மளுக்கு சாஸ் சேர்க்குற அந்த ஃப்ளேவர் வந்து இதில் கிடைக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி வர சமயத்தில் நம்ம வந்து சப்பாத்தியை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து நல்லா மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டு நம்ம பரிமாறிக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.